சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றதற்கு எதிரான வழக்கை நிராகரிக்க கோரிய அதிமுகவின் நத்தம் விஸ்வநாதனின் கோரிக்கையை ஏற்க மறுத்திருக்கிறது நீதிமன்றம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மதனிடம் கேட்கலாம். மதன், அந்த கோரிக்கையை நீதிமன்றம் ஏற்க மறுத்தது எதனால்? கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல், திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் தொகுதியில் அதிமுக சார்பில் நத்தம் விஸ்வநாதன் போட்டியிட்டார். இவர் எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் ஆண்டி அம்பலத்தை விட சுமார் 11,932 வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெற்றார். இந்த வெற்றி எதிர்த்து திமுக வேட்பாளர் ஆண்டி அம்பலம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த ஒரு தேர்தல் வழக்கை தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவை பார்க்கும்போது அதிமுக எம்எல்ஏ நத்தம் விஸ்வநாதன் தன்னுடைய அந்த வேட்புமனுவில் பல தகவலை மறைத்துள்ளதாகவும், அதே போல வாக்காளருக்கு பணம் பட்டுவட செய்து ஊழல் நடவடிக்கை ஈடுபடவும் தெரிவிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக அந்த வாக்குப்பதிவுக்கு முன்னதாக கடைசி 48 மணி நேரம் தேர்தல் நடத்தைகளை விதிகளை மீறி பிரச்சாரத்தில் ஈடுபட்டதாகவும், தேர்தல் ஆணையம் நிர்ணயித்த இந்த உச்சவரம்புக்கு அதிகமாக அவர் தேர்தல் செய்ததாகவும் தெரிவிக்கப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதி PT ஆஷா முன்பு விசாரிக்க உள்ளது. இந்த நிலையில் தனக்கு எதிரான தேர்தல் வழக்கை தொடர்ந்து விசாரிக்க எந்த காரணம் இல்லை என்பதால் திமுக வேட்பாளர் தொடர்ந்து அந்த தேர்தல் வழக்கை நிராகரிக்க வேண்டும் என்றுதான் இந்த ஒரு மனுவை அவர் தாக்கல் செய்தார் நத்தம் விஸ்வநாதன். இந்த மனுவை இன்று விசாரித்த நீதிபதி இந்த தேர்தல் வழக்கை விசாரிக்க போதுமான காரணங்கள் உள்ளது, தேர்தல் வழக்கை நிராகரிக்க கோரி அதிமுக எம்எல்ஏ நத்தம் விஸ்வநாதன் தாக்கல் செய்த மனுவை தற்போது தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்துள்ளார். விரிவான விவரங்களுக்கு நன்றி மதன்.